காலங்காலமாக செய்துக்கிட்டு வந்த ஒரு பழக்கத்தை விட்டுட்டோம். இப்போ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம அந்த காலத்துலலாம் பெரியவங்களை பார்த்தோன்னே சின்னவங்க எல்லாம் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. பெரியவர்களை, மகான்களை, விருந்தினர்கள் யாராவது பெரியவங்க வீட்டுக்கு வந்தால், இது போன்ற டீச்சர்ஸை பார்க்கும்போது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது நம்ம அந்த காலத்தில் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் செய்வோம். அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை செய்வோம். ஆனால் இப்போல்லாம் நம்ம செய்யறதில்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த குருக்கள், மகான்கள், அப்புறம் இந்த விருந்தினர்கள் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் நம்ம பெற்றவர்களையே பார்த்தீங்கன்னா தினமுமே காலையில் எழுந்தோடனே அவங்க பாதத்தை தொட்டு வணங்குறது வழக்கமாக கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். பெற்றவங்களை ஒருமையில் நிறைய இடத்துல பேசுகிறத கூட நான் பார்த்துருக்கேன். அந்த பெற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க என்னமோ மக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். அவங்கள அலட்சியப்படுத்துகிறோம். அவங்க பேச்சை கேட்கறதில்ல. ஆனால் அந்த காலத்தில் பெரியவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு, அதுவும் பெற்றவர்களை இப்படி வணங்கிட்டு வாழ்ந்துட்டு வந்த காரணத்தினால அவர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அமோகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சுபிக்ஷமாக இருந்தாங்க. நம்ம பிள்ளையார் பார்த்திங்கன்னா பெற்றவர்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவர்களே சுற்றிட்டு அந்த மாங்கனியை பெற்றது போல அந்த காலத்தில் அந்த காரணம் இந்த புராண கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக இருந்து அதை பின்பற்றி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும், பெற்றவர்களை வணங்கணும், அவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள். ஏன்னா நமக்கு வாழ்க்கை இந்த உலகத்தையே காமிச்சது அவங்க தான். நம்ம பிறந்ததுக்கு காரணம் அவங்க தான், நம்ம வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க தான், படித்ததுக்கு காரணம் அவங்க தான். எல்லாத்துக்குமே அவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் வணங்கிக்கிட்டு வந்தாங்க. இது அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நாம் வணங்குறோம் அப்படின்றது மட்டும் நினைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தாத்பரியங்கள், அதாவது விஞ்ஞான காரணங்கள் நிறையா இருக்குது. நான் செய்யாமல் விட்டுட்டோம், அப்படி செய்யறதுனால என்ன நன்மைன்னு தெரியாமலும் இருக்கோம். இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அறிவியல் காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வணக்கம் சொல்கிறதுனால, அவங்க பாதத்தை தொடுறதுனால அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்படி தொட்டு அவர்கள் ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால நாம் நல்லா இருப்போம், சுபிக்ஷமாக இருப்போம், வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது, அதில் அறிவியல் காரணம் இருக்குது. பெரியவர்களுடைய பாதத்தில், விருந்தினர்கள் பாதத்தில், இல்லை நம்முடைய குரு, டீச்சர், இப்போ சொல்லணுன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், இவங்க பாதத்தில் விழுகிறது, அப்புறம் நம்ம பெற்றவர்களுடைய பாதத்தில் விழுகிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது. அறிவியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோன்னு வைங்களேன், பகவான் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்வார். வாஹா, என்னுடைய பக்தன் எப்படி சரணாகதி அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மகான்கள், குருக்கள் கிட்ட வணங்குறது பார்த்தீங்கன்னா ஆசிகள் வாங்குறது. அவங்கக்கிட்ட ஆசி வாங்க. ஏன்னா அவங்க எத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணியிருப்பாங்க, யாகம் வளர்த்துருப்பாங்க, பகவான் நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க பாதத்தை நம்ம தொட்டு வணங்கினால் அவர்களுடைய அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியிலிருந்து நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும். அது ஒன்று. மூணாவது அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு தசைகளாலும் எலும்புகளாலும் நரம்புகளாலும் ஆனதுன்றது தெரியுது. ஆனால் இந்த உடலை இயக்குவது பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி இல்லையா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான். அந்த சக்தி நம்ம கால் பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த சக்தியை, இப்போ யாராவது காலில் விழுந்து வணங்குறோன்னா அந்த சக்தியை அவங்கக்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்ம காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும், வணங்கணும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. இது எப்படி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி நமக்குள்ளே எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மூளை பகுதியில் இருக்கக்கூடிய 12 ஜோடி நரம்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கைகளிலும் கால்களிலும் தான் சங்கமிக்குது. அது எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த ஜீவனே அங்கே தான் இருக்குது. கைகளிலும் கால்களிலும் இந்த விரல்கள் வழியாக தான் நமக்கு உடம்புக்குள்ளே சக்தி வர்றதும், சக்தி வீணாகிறதும் பார்த்தீங்கன்னா இந்த கை விரல்கள் வழியாக, கால் விரல்கள் வழியாக. நம்ம நினச்சோன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி சக்தியை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பார்த்தீங்கன்னா இந்த கால் வழியாகவும் கை வழியாகவும் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு போகலாம். அது மிகப்பெரிய ஒரு தத்துவம். அது எப்படின்னா, அதற்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பண்ணால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் ஞானிகள், யோகிகள்லாம் சாப்பிடாமல் எப்படி வாழ்ந்தாங்கன்றீங்க. இத்தனை காலம் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்காமல் தவம் இருந்தார்கள்னு சொன்னாங்க இல்லையா, அது வெறும் கட்டுக்கதை அல்ல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்க. அவங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய
காற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணியை தான் அவங்க வந்து தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது வழியாக தான் தண்ணி அவங்க உடம்புக்குள்ளே போகும். சாப்பிடாம வாழ்ந்தாங்கன்னா அந்த ஒரு உடலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாக வைத்து அந்த சக்தியை வந்து பை ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்குள்ள உடம்புக்குள்ளே கொண்டு போகணும்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் அந்த சக்தியெல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டாங்க, இந்த கை விரல்கள் கால் விரல்கள் வழியாக. அது வந்து இப்போ செய்ய முடியுமான்னா செய்ய முடியும். அது மனதையும் உடலையும் ஒருமிக்க செய்யணும், ஒரு தவம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக சாப்பிடாம வாழ முடியும். இப்போ கூட ஒரு சில செய்திகள் சொல்லுவாங்க, இவங்க சாப்பிடாம எத்தனை காலம் வாழ்ந்தாங்கன்னு, இந்த மாதிரி சித்தர் அங்கே இருக்காருன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு யோக நிலைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் யோக நிலைன்னு சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரம் எல்லாம் இந்த காலை தொடர்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சாஷ்டாங்கமாக விழுகும்போது கடவுளுடைய சக்தி வந்து அங்கே கட்டாயம் கிடைக்கும். அது வந்து எப்போவுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சூட்சும வடிவத்தில் கடவுள் வந்து எப்போவுமே சக்தியை கொடுத்துட்ருப்பாரு, அருள் கொடுத்துட்ருப்பாருன்னு. அப்படி விழுகிறதுனால அங்கே வந்து சக்தி, இறைவனுடைய சக்தி வந்து அங்கே விழுகிறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால தான் அப்படி விழுகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி விழுகிறதுனால சின்னவங்க பெரியவங்க காலில் விழுந்தாங்கன்னா ஆயுள் பெருகும். ஏன்னா அவங்க தீர்க்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீண்ட நாள் நீ வாழணும், நோய் நொடி இன்றி 16 பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா அப்படி சொல்லுவாங்க. இதே பெரியவர்கள் சிறியவர்களுடைய காலில் விழுந்தாங்கன்னா நிச்சயமாக சிறியவர்களுடைய ஆயுள் குறையும். அது வந்து ஞானியராக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆயுள் குறையும். இது நான் வந்து அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன். பெரியவர்களுடைய காலில் விழுந்து வணங்குறதுனால ஆயுள் பெருகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆயுள் பெருகும். அதற்கு புராணத்தில் ஒரு கதை உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. மார்கண்டேயன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மார்கண்டேயனுக்கு அல்ப ஆயுசு இருந்தது, 16 வயசு வரைக்கும் தான் வாழணுன்றது இருந்தது இல்லையா? அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய அப்பா என்ன பண்ணாரு, பெரியவங்க காலில் எல்லாம் விழ வச்சாரு. அப்படி எல்லா காலையும் விழ வைக்கும்போது அவங்க வந்து தீர்க்காயுஷ்மான் பவ, நீண்ட ஆயுட்காலம் வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பெரியவர்கள் காலில் விழுந்துட்டு வரும்பொழுது சப்த ரிஷிகள் காலிலையும் மார்க்கண்டேயனை அவருடைய அப்பா விழச் செய்தார். அப்போ சப்த ரிஷிகள் அவருக்கு வந்து நீண்ட ஆயுட்காலம் வாழணும், சிரஞ்சீவியாக வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டாங்க. சப்த ரிஷிகள் மார்க்கண்டேயனை வாழ்த்திய காரணத்தினால மார்க்கண்டேயனுக்கு இருந்த அந்த அல்பாயுசு இருந்துச்சு இல்லையா, அது போயிடுச்சு. அந்த குறை நீங்கி, ஏன்னா சப்த ரிஷிகள் எல்லாம் எத்தனையோ தவங்கள், கோடானு கோடி வருடங்கள் தவங்கள் இருந்துட்டு யோகமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் வந்து இந்த இறைவனுடைய சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி, மகா சக்திம்பாங்கள்ல, அதெல்லாம் கிடச்சிருச்சு. அவங்க சொன்னாங்கன்னா அதை தாண்டி மீறி எந்த செயலும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சொல்லும் வந்து ஜெயிக்காது, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்றவர்கள் அவங்க. அதனால் அவர்கள் வாயாலேயே வந்து சிரஞ்சீவியாக இருந்து மார்க்கண்டேயனுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வரம் கிடைக்கப்பெற்ற காரணத்தினால்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் வந்து நீண்ட ஆயுட்காலம் வாழ்ந்ததாக இந்த கதை வந்து புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. இருந்து வரக்கூடியது பெற்றவங்க கிட்ட இருந்து தான் வரும், நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்படி நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க பாருங்க, நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை வந்து மெருகேறிக்கிட்டே போகும். அதனால நம்ம யாரை தொட்டு கும்பிடுறோமோ இல்லையோ நம்ம பெற்றவங்களே வணங்கணும். இந்த பதிவின் மூலமாக நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, பெற்றவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பாருங்க. Thank you for watching the video, guys. Do not forget to like, share and subscribe.